500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றும் விவகாரம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனிடையே நாளை மறுதினம் தொடங்கும் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் இந்த விவகாரத்தை எடுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டிருக்கின்றன. இதனால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து நமது செய்தியாளர் கணபதியிடம் கேட்டறியலாம். கணபதி, இந்த 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றும் விவகாரத்தில் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் எடுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டிருக்காங்க. இந்த கூட்டத்தொடரில் என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு? நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரிலே அரசின் இந்த முடிவை கடுமையாக எதிர்க்க எதிர்க்கட்சிகள் முடிவு செய்திருக்கின்றன. குறிப்பாக காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், பகுஜன் சமாஜ் கட்சி, ஆர்ஜேடி, இடதுசாரி கட்சிகள் ஆகியவை ஒருங்கிணைந்து ஒன்றாக செயல்பட போவதற்காக பல்வேறு திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கின்றன. மேற்கு வங்காள முதலமைச்சரான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவர் மம்தா பானர்ஜி டெல்லி வருகிறார். அவர் டெல்லியிலே ஆம் ஆத்மி கட்சியின் தலைவரான அரவிந்த் கெஜ்ரிவால் உட்பட பல்வேறு கட்சி தலைவர்களை சந்தித்து ஆலோசனை நடத்த இருக்கிறார். எல்லோரும் ஒன்றாக இணைந்து மக்களின் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண வேண்டும். பெரும் அளவிலே சாதாரண மக்கள், ஏழை மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பண புழக்கம் இல்லாததால் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கை பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பிரச்சனையை பெரிதாக எழுப்ப வேண்டும் என எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டிருக்கின்றன. எதிர்க்கட்சிகள் ஒன்றாக இணைந்து ஒரே குரலாக இந்த முயற்சியை எதிர்க்க இருப்பதால் அரசுக்கு பெரும் தலைவலி காத்திருக்கிறது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரிலே கூச்சல், குழப்பம், பல்வேறு முடக்கங்கள் ஆகியவற்றை நாம் காணும்படியான சூழ்நிலையும் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. தமிழரசன், கணபதி, இந்த பிரச்சனையை சமாளிக்க மத்திய அரசு தரப்புல வேறு ஏதாவது வியூகங்கள் வகுக்கப்பட்டிருக்கா? இதனை எப்படி எதிர்கொள்ளும் மத்திய அரசு? மத்திய அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருவது என்னவென்றால், இது ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை, கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கான நடவடிக்கை, வெளிநாட்டிலிருந்து தீவிரவாதிகளுக்கு வரும் கள்ள நோட்டுகளை ஒழிப்பதற்கான நடவடிக்கை. ஆகவே அனைவரும் சிரமங்களை பொறுத்து கொண்டு ஆதரவளிக்க வேண்டும் என்பதுதான். இதே விஷயத்தை அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி இருக்கிறார்கள். நாம் பேசிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்திலேயே பாரதிய ஜனதா கட்சியின் பார்லிமெண்டரி போர்டு என்று சொல்லப்படும் நாடாளுமன்ற குழுவின் கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்திலே எதிர்க்கட்சிகளின் தாக்குதலை எவ்வாறு சமாளிக்கலாம் என்பது பற்றிய ஆலோசனைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதைத் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்கெல்லாம் இந்த பிரச்சனை பற்றி ஆலோசனைகள், விவாதங்கள் நடக்கிறதோ அங்கெல்லாம் இந்த முடிவு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, இப்போது பிரச்சனைகள் பொதுமக்களுக்கு இருந்தாலும் பின்னால் இதனால் எப்படி நன்மை ஏற்படும் என்பதை குறித்து தொடர்ந்து வலியுறுத்த இருக்கிறார்கள். எதிர்க்கட்சிகள் ஊழல் கட்சிகள், ஆகவேதான் அவை இந்த முடிவை எதிர்க்கின்றன என்று அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்த இருக்கிறார்கள். கருப்பு பணத்தை எதிர்க்கட்சிகள் ஆதரிப்பதாக குற்றஞ்சாட்டவும் இருக்கிறார்கள். ஆகவே காரசாரமான விவாதங்கள் ஏற்படும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். தமிழரசன், கணபதி, இந்த 500, 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றும் விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஓரணியில் நிற்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த 2017 ஜிஎஸ்டியை அமலுக்கு கொண்டு வரும் நடவடிக்கை தாமதமாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயமாக இது ரொம்பவுமே முக்கியமான விவகாரமாக மத்திய அரசால் கருதப்படுகிறது. ஏனென்றால் ஜிஎஸ்டி தொடர்பான 3 மசோதாக்களை இந்த குளிர்கால கூட்டத்தொடரிலே ஒப்புதல் பெற வேண்டும் என மத்திய அரசு விரும்புகிறது. அப்படி நடந்தால்தான் ஏப்ரல் 2017 ஜிஎஸ்டியை அமலுக்கு கொண்டு வர முடியும். ஏற்கனவே ஜிஎஸ்டிக்கான கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் என்று சொல்லப்படும் முக்கிய மசோதாவுக்கு அரசு ஒப்புதல் பெற்றபோது எதிர்க்கட்சிகள் நாட்டின் நலன் கருதி அவர்களுக்கு ஆதரவு அளித்தார்கள். இந்த மசோதாவை தோற்கடிக்காமல் பல்வேறு விதங்களிலே அரசுக்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஆதரவு அளித்தார்கள். இப்போது சூழ்நிலை மாறி இருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர்கள் சொல்கிறார்கள். குறிப்பாக காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள், பகுஜன் சமாஜ் கட்சி ஆகியவை கடுமையான எதிர்ப்பை இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலே தெரிவிக்க இருக்கின்றன. அப்படி அடிக்கடி நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலே கூச்சல் குழப்பம் ஏற்பட்டால், குறிப்பாக மாநிலங்களவை முடக்கப்பட்டால், இந்த 3 மசோதாக்களுக்கு எப்படி ஒப்புதல் கிடைக்கும்? அந்த 3 மசோதாக்களுக்கு ஒப்புதல் இந்த கூட்டத்தொடரிலே பெற முடியாவிட்டால் அரசு திட்டமிட்டபடி ஏப்ரல் 2017 ஜிஎஸ்டி வரியை கொண்டு வருவது மிகவும் சிரமமாகிவிடும்.
ஆகவேதான் இந்த கரன்சி கிரைசிஸ் என்று சொல்லப்படும் ரூபாய் நோட்டு தட்டுப்பாடு காரணமாக அரசின் ஜிஎஸ்டி திட்டம் பெரிய அளவிலே பாதிக்கப்படும் என மத்திய அரசை சேர்ந்தவர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். இதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். எதிர்க்கட்சிகளுடன் இதுபோல மோதலிலே ஈடுபட்டிருந்தால் அரசின் வேலைகள் நடக்காது. ஆகவே ஓரளவுக்கு அவர்களுக்கு இந்த விஷயத்தின் தாக்கத்தை புரிய வைத்து அதன் மூலமாக அவர்களுடைய ஆதரவை பெற வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறார்கள். ஆனால் எதிர்க்கட்சிகள் கடும் கோபத்தில் இருப்பதால், இந்த விஷயத்திலே கடுமையான கண்டனத்தை தெரிவிப்பதால் மிக பெரும் தலைவலிகள் அரசுக்கு ஏற்படும். ஜிஎஸ்டி மசோதாக்களை நிறைவேற்றுவதிலே பெரும் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும்.